பிரபல ஜோதிடர் செல்வி அவர்கள் ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் விஜயோட எதிர்காலத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே வியூ போயிருந்தது. அந்த வீடியோவை வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுங்க. அவர் 2024, 25, 26 சொன்ன நியூ இயர் ராசி பலன்களை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் நான் ஒன்று ப்ளே பண்ணுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு மட்டும் பாருங்கள். இது 2024 அவர் வந்து சொன்ன பொது பலன். பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளானது 1/1/2024 மார்கழி 16. பெரிய தலைவர்கள், பெரிய நடிகர்கள், பெரும் புகழ்பெற்ற தொழிலதிபர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அடுத்து வந்து 2025 அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவர் 2024 பூகம்பம் வரும், தலைவர்களுக்கு ஆபத்து வரும், உங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், அரசியல் தலைவர்கள் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. 2025 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். பார்க்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு என்பது இதெல்லாம் சிறப்பாக காணப்பட்டாலும் தலைவர்கள் தங்கள் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தலைவர்களுக்கு உயிருக்கு நிறைய ஆபத்துகள் காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 2025 கிட்டத்தட்ட விஞ்ஞானம் வளர்ச்சி வரும், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஆபத்து வரும், கண்டங்கள் வரும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. 2026 பொது பலன்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்துருவாங்க. அதையும் போட்டிருக்கேன். ஹெல்த் அட்டாக். நம்மளுடைய லீடர்ஸ்க்கும் இதே தான். மோடிஜியாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கும். 2026 பெரிய சினி ஸ்டார்ஸுக்கு சிக்கல் வர்றது, நிறைய பேருக்கு வேலை, ஸ்கில்டு மேன் பவரு. பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷமே அவர் சொன்ன பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்கள். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தலைவர்கள் கவனமாக இருக்கணும், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கவனமாக இருக்கணும், பிரதமர் கவனமாக இருக்கணும், முதலமைச்சர் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரியாக வரிசையான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு. ராசி பலன்களும் கிட்டத்தட்ட சிமிலராக இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் கவனம், ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்கிறாரு. எக்ஸாக்டாக அஸ்ட்ராலஜியில் என்ன நடக்குன்னு இவர் வந்து அடித்து சொல்லலை. ஒரு சில ஜோதிடர்கள் இதுதான் நடக்கும், தப்போ ரைட்டோ இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இவர் போட்ட வீடியோக்கள் வந்து லட்சக்கணக்கில் வியூ போயிருக்கும். அதில் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி விஜய் பற்றி கேட்குறாங்க. விஜய் வந்து ஜெயிப்பாரா அப்படின்லாம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ கணிக்க முடியாது, ஏப்ரல் மாதத்துக்கு பின்பு தான் கணிக்க முடியும், ஒரு 15ஆம் தேதிக்கு பின்பு தான் கணிக்க முடியும், அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துருவாங்க. ஸ்டாலின் ஆட்சி அமைக்க போகிறாரா, எடப்பாடி ஆட்சி அமைக்க போகிறாரா, எல்லாமே 14ஆம் தேதி வரைக்கும் கணக்கு போட்டால் ஃபெயிலியர் ஆகும். சரி, அப்போ நம்ம 15ஆம் தேதி ஒரு தடவை நம்ம பேசலாம். ஏன்னா சனி சூரியன் புரியுது. படிச்சது நம்ம மெமரியில் இல்லையா? இருக்கு. அதுதான் அதனுடைய எஃபெக்ட். கட்டகாலம், கஷ்டகாலம். அவர் வந்து பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்னால் கணிக்க முடியாது. மற்ற ஜோதிடர்கள்லாம் ஓரளவுக்கு சொல்கிறாங்க, இவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் ஜெயிப்பார், கூட்டணி வச்சு அவர் ஜெயிப்பார், கூட்டணி வைக்கலாம் அவர் ஜெயிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவர் அப்படின்லாம் சொல்லாமல் முழுவதுமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் தான் ஏதோ கிரகங்கள்லாம் மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணால் அது வந்து தவறாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே, வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்கன்னு யூடியூப்ல ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஒரு வீடியோ சிக்கிச்சு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாரு. 30% ஓட்டை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆவரேஜ். அதுதான் பெரிய ஒரு இம்பாக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார்தும் சீமான் சார்தும் டோட்டலாக ஆவரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே மினிமமே 23% ஆரம்பித்து 30%க்குள்ளே இருப்பாங்க மொத்தம் ஓவராலாக. நான் தான் சொன்னேன்னு சொல்லி இது வந்து என்ன சொல்கிறது, மற்ற கட்சிகள் வந்து அதிமுக திமுகவும் கொஞ்சம் ஓட்டு பிடிக்கும், ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது நடக்கலை. சீமான் அவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்த வட்ட அவர் வந்து ஓட் பேங்க் வந்து பெருசாக இல்லை, 2 பேரோட ஓட்டு சேர்ந்து 30% இல்லை. விஜய் அவர்களே பெரிய இடத்த பிடிச்சிட்டாரு. தனி கட்சியே வந்து அவரே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்துட்டாருங்க. இவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஜெயிப்பார், யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜயோட ஆதரவில் மற்றவங்க முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்னது வந்து தவறாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னா இவர் என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து போட்டது 6 மாதத்துக்கு முன்பு போட்டிருக்காரு. இவர் சொன்னபடி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா, அதிமுகவும் மற்ற கட்சிகள் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் பேசினார். பட் அது நடக்காமல் விஜயை டேரெக்டாக ஆட்சிக்கு வந்துட்டார். இது எந்த ஒரு ஜோசியமே ப்ரெடிக்ட் பண்ணல. விஜயோட கூட இருந்த ஒரு ஜோசியர் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பார். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வேணால் போய் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில். இவர் எப்படி உங்களுக்கு ஜோதிடம் சொல்கிறார், இவர் வந்து ராசி பலன் சொல்வார், வருட ராசி பலன், தினசரி ராசி பலன்லாம் சொல்வார். உங்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்கா? இவருக்கு வந்து 1 to 10 அப்படின்னா அவருக்கு என்ன மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை % அவர் சொல்கிறது நடக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.